நீ எழுதக்கூடிய கிரந்தம் மாதிரி லோகத்தில் ஒரு கிரந்தம் இருக்காது. எது மாதிரி தெரியுமோ, 4 ஆசிரமங்களில் கிரகஸ்தாசிரமத்துக்கு சமமாக மாக்கி 3 ஆசிரமங்கள் இல்லைங்கிற மாதிரி. நம்ம பொதுவாக என்ன நினைப்போன்னா சன்னியாசி தான் ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு. இதை ராமானுஜரான சன்னியாசியை எதிர்க்கிறார், சொல்கிறார் கிரகஸ்தனாக இருக்கிறது தான் கஷ்டம்னார். ஏன்னா சன்னியாசியாவது எல்லாத்தையும் விட்டுட்டாது எதாவது பண்ணலாம், கிரகஸ்தனுக்கு பத்னி பிள்ளைகளை பார்த்துக்கலைன்னா ஒரு பெரிய பாவம். அதனால் அதை பார்க்கணும், உழைக்கணும். அதனால தான் பல பேர் நான் யூஎஸ்க்கெல்லாம் போகும்போது நிறைய இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு 30 to 40 இருக்கவாள்லாம் வந்து சொல்லுவா, சுவாமி இந்த கதைகள்லாம் கேட்டால் வி ஃபீல் லைக் கோயிங் பேக் டு இந்தியா அண்ட் வி ஃபீல் லைக் ஜஸ்ட் லிசனிங், பட் வாட் டு டூ, த நெக்ஸ்ட் டேஸ் பிரெட் அண்ட் பட்டர் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஸோ அதனால் இங்கே உழைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா கிரகஸ்தனாக இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டு வைதிகத்தை கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. இது அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் அவ்வளோ ஒரு கஷ்டம். அதனால் இந்த கிரகஸ்தாசிரமம் அவ்வளோ வசத்தியம். சன்னியாசியை நம்ம போய் சேவிக்கிறோம், பெரியவாளோ அழிசிங்கரோ ஆண்டவனோ போய் சேவிக்கிறோம், வைஷ்ணவ சம்பிரதாயமாகட்டும் ஸ்மார்த்த சம்பிரதாயமாகட்டும், அவள்லாம் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறவா. ஆனால் எவ்வளவு சன்னியாசிகள் இப்போ லோகத்தில் இருக்கா, விஞ்சி போனால் 100 பேர் இருப்பா, அது 0.0000001%. ஆனால் பாதி பேர் லோகத்தில் இருக்கவா கிரகஸ்தாள் தான். அந்த கிரகஸ்தனாக இருந்து எவ்வளவோ ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு கையில் சில்லறை இருக்கோ இல்லையோ, எப்படி வந்திருக்கோமோ இல்லையோன்னு நீங்கள்லாம் இவ்வளோ நாள் உபன்யாசத்துக்கு வந்து உட்காந்துருக்கீங்களே பாருங்க. இந்த கிரகஸ்தாசிரம தர்மத்திலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கேட்க முடியறதுங்கிறது தெரியுது. அப்படின்னு முடிச்சுட்டார் வியாசர். பிரம்மா என்ன சொன்னார், இவர் என்ன கேட்டார், எனக்கு ஸ்கிரைப் வேணும்னார். இவர் என்ன சொல்லியிருக்கணும், யார் ஸ்கிரைபாக வச்சுக்கோன்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். இவர் என்ன சொல்லிட்டு போகிறார், ஒன்றுமே சொல்லலை. நீ எழுதக்கூடிய புஸ்தகம் இருக்கு பாரு, லோகத்தில் அது மாதிரி எதுவுமே இல்லை. எப்படி கிரகஸ்தாசிரமம் மாதிரி மற்ற ஆசிரமங்கள் இல்லையோ. இப்போ வியாசருக்கு க்ளூ கிடச்சிடுச்சு. அப்படின்னா கிரகஸ்தனாக இருக்கிறவரை கூப்பிட்டா பாவம் அவருக்கு கஷ்டம், ஏற்கனவே குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கார். அதனால் யாராவது ஒருத்தர் பிரம்மச்சாரியை கூட்டுள்ளாமே, அவருக்கு தான் ஒரு காரியமும் இருக்காதேன்னு சொல்லிட்டு யோசிச்சார். ஸ்ட்ராங்காக வேற இருக்கணும், இவர் சொல்கிற ஸ்பீடில் எழுதணும், நல்ல மூளை உள்ளவராக இருக்கணும். அப்போ தான் பிள்ளையாரை நினைச்சதா ஸ்லோகம். இது இந்த க்ளூ இதை எடுக்கலை இந்த அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். அப்போ தான் தெரியறது வியாக்கியானங்கள்லேருந்து எப்படி பிரம்மச்சாரியை நினைச்சார் அப்படின்னு. அதை சொல்கிற ரொம்ப அழகா, லேககோ பாரதஸ்ய பவத்வம் கணநாயக மயைவ ப்ரோச்யமானஸ்ய மனசா கல்பிதஸ்ய ச. அவர் நினைச்சாரா, பிள்ளையார் பிரத்யக்ஷமாயிட்டாராம். கணபதி கேட்குறார், சரி சுவாமி நான் எழுதுறேன், பட் ஆன் ஒன் கண்டிஷன், நீங்கள் நிறுத்தவே கூடாது, எங்கே வந்து யூ ஷுட் நாட் ஸ்டாப். சும்மா நீங்கள் வந்து சொல்லாதீங்க தாரையாக வரும். எங்கேயாவது இந்த பேச்சு போட்டியெல்லாம் ஸ்கூலில் கூப்பிடுவா பாருங்க, இல்லாட்டா பப்ளிக் ஸ்பீக்கிங், அதில் கூப்பிடும்போது இப்போ ஒன்றுமே இல்லை, இது எந்த ஊருக்கு போயிருந்தேன் சட்டு ஞாபகம் இல்லை, அங்கே ஒருத்தர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷத்தில் ஆலியே பாதிப்பு எடுத்து, ஐ திங்க் சார் யுவர் நேம் அப்படின்னு அவங்க கேட்குறார். நான் பேரை சொல்கிறேன், அவர் பேரை சொல்கிறார். இப்போ இது ஆலியே அகாரம்னு பாட்டு பாடும்போது பண்ணணும், இப்போ பேசும்போதே பண்ணார். இதில் என்ன எடுத்து எவ்வளோ கேப் வருது பாருங்கள். இப்போ பேச சொன்னால் நான் வந்து என்ன பேசுறதுன்னே இது. இப்போ பாருங்க, இப்போ என்ன, இப்போ ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருக்கேன், என்ன சொன்னேன்னே தெரியல. இந்த மாதிரி பண்ணப்படாதுங்கிறார். பாவம் வியாசர் என்ன பண்ணுவார், எவ்வளோ பேர் கேரக்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் கணபதி ஒரு கண்டிஷன் போடுறார், நீங்கள் நிறுத்தப்படாது. ஸ்ருத்வைவத்தாத் பிராஹ விக்னேஷஹ யதி மே லேகனி க்ஷணம், ஒரு க்ஷணம் நிற்கப்படாது. லிகிதோ நாவதிஷ்டேத ததாஸ்யாம் லேககோஹ்யஹம், அப்போ தான் நான் உங்களுக்கு ஸ்கிரைபாக இருப்பேன். வியாசர் பார்த்தார், நீ ஒரு கண்டிஷன் போடுறீரா, நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், ஓகே ஐ அக்ரி டு யுவர் கண்டிஷன். ஆனால் ஒன்றும், நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ நீங்கள் எழுதணும், புரிஞ்சு எழுதணும். எங்கேயாவது வந்து இப்போது ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், ஒருத்தர் எழுதிகிட்டே வரார், நான் இப்போ என்ன சொன்னேன்னு சொல்லு, அது இல்லைடா தப்பு, நான் சொல்லியிருக்கிறது நீ சொல்ல வேண்டியது தானே, ஏதோ நீ சொல்கிற நான் எழுதிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். இப்போது எழுதுறவா யாரும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாளே. ஆனால் சொல்கிறார் கணபதி, நான் சொல்கிற ஒரு விஷயத்தையும் நீ யோசித்து சரியாக இருந்தால் தான் எழுதணும். ஏன் இந்த டைமை கேட்டார், ஏன்னா அவர் யோசிக்கிறதுக்குள்ளே இவர் அடுத்த ஸ்லோகம் யோசித்து வச்சுருவார் பாருங்க. அது என்னென்னா, எப்போவுமே ஸ்கூலில் ஒரு டீச்சர் கேட்போம், சில்ட்ரன் ஐ ஹவ் டாட் யூ மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ், ஓகே, நவ் 343 into 457, you
Deepta, you stand up and tell. Ma'am, what did you ask? 347 into, இப்போ இது கேட்கறது இல்லையா ரெண்டாவது வாட்டி, அதுக்குள்ளே அது மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். புரியுறதா? இந்த சாமர்த்தியம் இந்த குழந்தைக்கு ஏன் வந்திருக்குன்னா இது வியாச பரம்பரையில் வந்திருக்கும். அதனால வியாசர் சொல்கிற, நான் சொன்னதை புரிஞ்சுதான் எழுதணும்னார். வியாசோப்யுவாசதம் தேவம் புத்வா மாம் லிக க்வசித் ஓமித்யுக்த்வா கணேஷோபி பபூவ கில லேககா. என்ன அழகாக சொல்கிறார். ஒரு தடாகமா, அந்த தடாகத்தில் ஜிலு ஜிலுன்னு தண்ணியா, அதில் அழகான ஒரு தாமரையா, இரவில் பூக்கக்கூடிய தாமரையா. ஏன்னா சிலது பகலில் பூக்கும், ஆம்பல் இத்தியாதிகள்லாம் ராத்திரி பூக்கும். ஆம்பல் பூத்த செய்ய பருவத மடுவினிலே அப்படின்னு அருணாச்சல கவிராயர் பாடுறார் பாருங்க. சிலதெல்லாம் சந்திர கிரணங்கள் பட்டு தான் மலரும். அதனால் ஒரு சந்திரனின் குளிர்மிக்க கிரணங்கள் பட்டு எப்படி ஒரு இரவில் தாமரை பூக்குமோ அந்த மாதிரி மகாபாரதம்ங்கிற புஷ்பம் நிலாங்கிற வேதத்திலேந்து வரக்கூடிய வேத வாக்கியமான கிரணத்தை பட்டு மலர வேண்டும் அப்படின்னு சொல்றார். புராண பூர்ண சந்திரேண ஸ்ருதி ஜோத்ஸ்னா பிரகாஷிதாக நு புத்தி கௌரவாணாம் ச கிருதமே தத் பிரகாசனம். அப்போ சொல்றார், இந்த இது உபனிஷத்துக்கெல்லாம் சமானம், வேதத்துக்கெல்லாம் சமானம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்பதான் எந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு சௌத்திலாம் நிர்மாணம் பண்ணும்போது பஞ்சஸ்யமந்தகம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் எடுக்கிறா. பஞ்சஸ்யமந்தகம்னா எந்த க்ஷேத்திரம்னு தெரியுறதா? இது உங்களுக்கு தெரியணும், நான் வேற எந்த ஸ்டேட்லையும் சொல்ல மாட்டேன். கேரளத்துக்கு என்ன பேர்? பரசுராம க்ஷேத்திரம்னு பேரா. ஏன் பரசுராமர் இந்த க்ஷேத்திரத்தை நிர்மாணம் பண்ணணும்? ஏன் சுவாமி அவர் நார்த்லேயே இருந்திருக்கலாமே, ஏன் சுவாமி சவுத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் சொல்கிறது விஸ்வாமித்ரர் பரசுராமர் காலத்துக்கு முன்னாடி கதின்னு ஒரு மகாராஜா, அவர் ஒரு தபம் பண்ணுறார், ஒரு யாகம் பண்ணுறார். அதில் பத்னிக்கும் குழந்தை வேணும், பொண்ணுக்கும் குழந்தை வேணும். மாப்பிள்ளையை வச்சு யாகம் பண்ணுறார், ருச்சிக்கரை வச்சு. பொண்ணு குடிக்க வேண்டிய பாத்திரத்தை அம்மா குடிச்சுட்றா, அம்மா குடிக்க வேண்டிய பாத்திரத்தை பொண்ணு குடிச்சுட்றா. பொண்ணுக்கு பிறக்க வேண்டியது பிராமண குழந்தை, ஆனால் அது க்ஷத்ரிய குணத்தோடு பிறக்கும் அப்படிங்கிறார். ஐயோ பிள்ளையே அப்படியா? இல்லை பேரனுக்கு அப்படி. அதனால தான் ஜமதக்னி பிள்ளை பரசுராமன் பிராமணனாக பிறந்த பின்பும் க்ஷத்ரியனாக தான் வளர்ந்து வரார். எல்லாம் எங்கே போனால் சண்டை கோடாலி இதோட தான் உட்காந்துருப்பார். ஒன்றும். ரெண்டாவது, அந்த ராணி க்ஷத்ரிய பெண், அவளுக்கு பிறக்க வேண்டிய குழந்தை க்ஷத்ரிய குணத்தோடு இருக்கணும். ஆனால் சொல்கிறார் அது பிராமணனாக மாறிடும். அதுதான் விஸ்வாமித்ரர். அதனால் இந்த பரசுராமருடைய அப்பா ஜமதக்னியை கார்த்தியவீரியார்ஜுனன் ஒரு ராஜா கொன்னுடுறான். ஏதோ அப்பாவை கொன்னவனை பழி வாங்கலாம்னு இவர் நினச்சிருக்கலாம். அது மட்டும் நினைக்காம என்ன பண்ணிவிட்டார், 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுடுவேன்னு ஒருத்தரையா வெட்டி 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 ரத்தமெல்லாம் ஸ்டோர்டு கண்டெய்னர்ஸில் வந்து A பாசிட்டிவ் B பாசிட்டிவ் AB நெகட்டிவ் அப்படின்னு பாட்டிலாக வச்சுருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ராஜாக்கள் எல்லாம் கொன்று சொத்தும் வந்துடுத்து அவர்கிட்ட. என்னன்னு பாருங்க, எல்லாம் பெனாமி ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், ஒழுங்கான ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், பழைய கரன்சி நோட் ஆகட்டும், எல்லாம் வந்துடுத்து. ராஜாக்கள்லாம் என்னன்னா, எங்கள் ஊரில் ஒரு ராஜாக்கள்லாம் மாட்டின்னு இருக்கா பாருங்க, அந்த காலத்தில் ராஜான்னு பேர் வச்சுட்டு அவளும் சேர்த்து வச்சுருப்பா. அதனால் இது எல்லாமே வந்துடுத்து லைட்டுக்கு. இப்போ பரசுராமருக்கு ஒன்றுமே பண்ணி இந்த காசை வச்சு நான் அவர் என்ன பண்ண சண்டை தான் அவர் போட தெரியுமே ஒழிய செலவழிக்கலாம் அவ்வளோ சாமர்த்தியம் இல்லை. செலவழிக்கிறதுக்குன்னு பிரம்மா ஒரு சாமர்த்தியம் கொடுத்தா தான் அது முடியும். பல பேருக்கு தெரியாது அது எப்படி செலவழிக்கணும்னு. அதனால் இவர் என்ன பண்ணுவார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிலம் வந்துடுத்து, பொலம் வந்துடுத்து, எல்லாம் வந்துடுத்து. எல்லாரையும் கொன்று முடிச்சாச்சு. 5 குழி வெட்டினார், 5 பிட்ஸ். அதில் இந்த ரத்தத்தெல்லாம் நிரப்பினார். A பாசிட்டிவ் B பாசிட்டிவ் O பாசிட்டிவ் எல்லாம் குரூப்பு AB RH நெகட்டிவ் எல்லாம் போட்டு 5 குழிகளில் ரத்தம். இதால் அவள் அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணார். ஏன் சுவாமி இப்படிலாம் ரூல் உண்டானா? பரசுராமர் பண்ணுவார், அவர் வழி தனி வழி, அவர் எதாவது பண்ணுவார். அந்த 5 குழி வெட்டின இடத்துக்கு பஞ்சஸ்யமந்தகம்னு பேர் அந்த க்ஷேத்திரத்துக்கு. சுவாமி அது எங்கே சுவாமி இருக்குது? இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அசந்து போவேன். அதுதான் குருக்ஷேத்திரம். சுவாமி அந்த இடத்துலையா பகவான் சொன்னார்? ஏன் அந்த பஞ்சஸ்யமந்தக க்ஷேத்திரத்தில் பண்ணி முடித்தோடனே பரசுராமர் கொஞ்சம் உட்காந்து தியானம் பண்ணுறார். அப்போ தான் யோசிக்கிறார், நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவ்வளவு பேரை கொன்று அபச்சாரம் தேடி இருக்கக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். இவ்வளவு பேரையும் கொன்று பூமியை வாங்கி வச்சிருக்காரா, இதை யார்கிட்டையாவது தானம் பண்ணணும்.
யாரை தேடுறது? அப்போ தான் அந்த கஷ்யபோ பவதி, கஷ்யப பிரஜாபதி அந்த பக்கமாக போயிட்டு இருக்கார். கஷ்யப்பரே வாங்கோ வாங்கோ அப்படின்னார். உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேடா பரசுராமரே, எதுக்கு அப்படின்னார். இல்லை, என்கிட்ட நிறைய நிலம் வந்துடுத்து, அந்த நிலம் பூமியெல்லாம் உங்ககிட்ட தானம் பண்ணலாம். இப்போ கஷ்யப்பர் பயப்படுறார். ஏன்னா அது அசட்டுத்தனமாக வந்த பூமி, யாரையோ கொன்னுட்டு வந்திருக்கு. இதெல்லாம் இவர் எப்படி சுவாகா பண்ணுவார்? ஆனால் ஒரு பயம், வேண்டான்னு சொல்லிவிட்டா 22வது தலைமுறை இவர் ஆயிடுவார். அதனால் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் பயம், எடுத்துண்டா பாவம், என்ன பண்ணுறது? சொன்னார், நீங்கள் தான் தானம் கொடுக்குறவா, நீங்கள் குடிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு கஷ்யப்பர் சொன்னார். ஏன்னா பஷ்யகா கஷ்யபோ பவதிங்கிறது அருணம், அதாவது அவருக்கு எல்லாம் தெரியுமா. எல்லாம் தெரிஞ்ச கஷ்யப்பரே சொல்கிறாரேன்னு பரசுராமர் குளிக்க போயிருக்கார். அதுக்குள்ளே இவர் எஸ்கேப் ஆகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கார். அந்த சமயத்தில் என்ன ஆகுது, ஒரு பெரிய புற்று, கரையான் புற்று, பாம்பு புத்து, பாம்புலாம் வந்து டெனண்ட் தான், ஒரிஜினல் சிவில் இன்ஜினியர் வந்து கரையான். இந்த கரையான் புற்றுல பாம்பு, ஒரு பெண் பாம்பு படம் எடுத்துன்னு இருக்கு. அப்போது இந்த பெண் பாம்புக்கும் ஒரு ஆண் பாம்புக்கும் ஏற்கனவே சம்பந்தம் வந்து குட்டி பாம்புகள் பிறந்தாச்சு. ஸோ மிஸ்டர் பாம்பு, மிஸ்ஸஸ் பாம்பு, குட்டி பாம்பு ஒரு ஃபேமிலியாக இருக்கா. இப்போது மிஸ்டர் பாம்பு நம்பர் 2 இன்னொரு ஆண் பாம்பு இந்த பெண் பாம்பை தேடி வருதை இவர் பார்க்குறார். பெண் பாம்பு ஜாடையில் சொல்கிறது வேண்டாம் வராதேன்னு. இந்த ஆண் பாம்பு அதையும் மீறிண்டு இந்த புற்றுக்குள்ளே இந்த பெண் பாம்போட உறவு வச்சுக்கணும்னு போகிறது. இதை பார்த்துன்னு இருக்கார் கஷ்யப்பர். கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஆண் பாம்பு துண்டு துண்டா செதறி வெளில வந்து விழுறது. அப்பதான் நினைச்சு பார்க்கிறார் கஷ்யப்பர், எந்த ஊர்ல பண்ண பாவமும் குருக்ஷேத்திரத்துல வந்தா போயிடும், அதனால இந்த பரசுராமர் கொடுக்குற நிலத்தை இங்க வாங்கிண்டா பாவம் ஒட்டாதுன்னு வாங்கிட்டாரா. இப்ப எல்லா லேண்டும் யாருக்கு சொந்தம்? பரசுராமருக்கு. இப்போ கஷ்யப்பருக்கு. பரசுராமர் எங்கே போவார்? எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால் அவர் தெற்கு பாரதம் வந்தார். சீலேருந்து ரீக்ளைம் பண்ணணும்னு நினச்சார். அப்போ தான் கோடாலியை போடுறார். அப்போ தான் அந்த பகுதி வரைக்கும் நிலம் கொஞ்சம் மேலே வந்து ஜலமெல்லாம் கீழே வத்தி போக அந்த இடத்துக்கு பரசுராம க்ஷேத்திரம், கேரளம்னு பேர். எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்? அப்பேற்பட்ட பஞ்சசியமந்தக க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய குருக்ஷேத்திரத்தில் நான் கதை சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ தான் சொல்கிறார், யோகோஷதம் கனக ஸ்ருங்கமயம் ததாதி விப்ராய வேத விதுஷே ச பகுஸ்ருதாய புண்ணியாம்ச்ச பாரத கதாம் ஸ்ருணுயாம்ச்ச நித்யம் துல்லியம் பவதி தஸ்ய ச தஸ்ய சைவ. இப்போ தான் ஜனமேஜயன் கிட்ட வரப்போகிறோம். கதைக்குள்ள பிரவேசம். இது எப்படி ஆரம்பிக்கிறது? கதைக்குள்ள கதை 7 கதை இப்போ நான் சொல்லணும். முதல் கதை இது சொல்கிறா பாருங்க, கதையல்ல நிஜம், சொல்வதெல்லாம் உண்மை. அதனால் இது சொல்வதெல்லாம் உண்மை, ஆனால் 7 கதை வருது, எல்லாமே நிஜமான கதை தான். ஒரு கதை என்ன, ஜனமேஜயன் ஒரு யாகம் பண்ணுறான். ஒரு யாகம் பண்ணும்போது தன்னுடைய தம்பிமார்களை வச்சு பண்ணுறான், புத்திரர்களை வச்சு பண்ணுறான். அப்போ பண்ணும்போது என்னாச்சு, ஒரு நாய் குட்டி, அதுவும் நாய் குட்டி, ஒரு சின்ன குட்டியாக இருக்குது, பப்பி ஒன்று வந்தது. அது பாவம் அந்த பக்கமாக போயின்னு இருக்கு. அந்த யாகசாலைக்குள்ளேயே வரலை, அது மாட்டுக்கு எங்கேயோ போயின்னு இருக்கு. அதை அடின்னு அடிச்சுப்புறான். நாயை அடிக்கிறத பற்றி நான் இந்த மாநிலத்தை சொல்லப்படாது. அதனால் தம் மாதா பிரத்யுவாச்ச வியக்தம் துவயா தத்ராபராதம் ஏனாஸ்ய அபிஹதஹ இதி. என்ன அழகு பாருங்கோ, அந்த குழந்தைய அடித்து அமுச்சுடுறான். இந்த குழந்தை வந்து விஐபி குழந்தை. இந்த நாய்க்குட்டி இருக்குது பாருங்கோ, இது விஐபி நாய்க்குட்டி. இது எந்த வீட்டு நாய் உடைய குட்டி அப்படின்னு கேட்டால், இந்திரன் வீட்டில் ஒரு நாய், சரமான்னு ஒரு நாய். அந்த சரமாவுடைய குட்டி இது. அப்படின்னா விஐபி குட்டி தானே. அதாவது நாய்கள்லேயே வந்து அதுலேயும் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ்லாம் இருக்குது. நான் வந்து பாம்பேயில் இருக்கும்போது சண்டே போய் ஒருத்தருக்கு சம்ஸ்கிருதம் கற்றுக் கொடுத்துட்டு வருவேன். அது என்னன்னுங்கிறேன், நான் மாட்டுங்கால்லேருந்து ஒரு ட்ரெயின் மாதிரி லொங்குன்னு புஸ்தகத்தை எடுத்துட்டு வெவ்வேர்க்க, அதுவும் பாம்பே ட்ரெயின்லாம் தெரியும், அது நின்றுண்டே நம்ம வந்து மூலமூர்த்தி மாதிரியே நின்றுட்டு போனால் அசக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவளே இறக்கி விட்டுருவா. எங்கே ஏறி நடந்து வந்து ஒரு பஸ்ஸு ஏறி லொங்குன்னு இந்த வர்லி சீஃபேஸில் வந்து வெயில் ஒரு பக்கம் காந்துருக்கும், ஒரு பக்கம் வேர்க்கும், இப்படி நடந்து போயிட்டு இருப்பேன். ஒரு ஆச்சரியமான ஒரு BMW அப்படியே நீளமாக இருக்கும், மூலமூர்த்தி மாதிரி பிளாக் கலரில் அப்படியே வைரம் மாதிரி மின்னும். அதில் ஒரு நாய் ஆச்சரியமாக என்னை பார்த்துட்டே போவோம். நீ வந்து பாரு,
என்னவோ பெரிய வைஷ்ணவ ஜன்மா, அந்த ஜன்மா இந்த ஜன்மாங்கிற உட்காந்து ஷூரில் உபன்யாசம் சொல்கிறேங்கிற, நடந்து போகிற என்ன பாரு. Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yadiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurappadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at a Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyat Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram
In Georgetown, I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.